வணக்கம் அனைவருக்கும். என் பெயர் ஞா ரித்திகா ஸ்ரீநிதி. நான் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 3ஆம் ஆண்டு MBBS பயின்று வருகின்றேன். இந்த மாநாட்டில் ஒரு பகுதியாக இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் தலைப்பு இம்யூனைசேஷன் ஷெட்யூல், தடுப்பூசி அட்டவணை. தடுப்பூசி அட்டவணை என்றால் என்ன? ஏன் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? தடுப்பூசி அட்டவணை என்றால் ஒரு நாட்டில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் போன்ற நபர்களுக்கு எப்போது எந்த தடுப்பூசிகளை போட வேண்டும் என்பதை வரையறுக்கும் திட்டமானது. ஏன் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இது நோய்கள் வராமல் இருக்க மக்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய சுகாதார முறைகளை பற்றியது. முதலில் 1978 இந்தியாவில் விரிவாக்கப்பட்ட நோய் தடுப்பு திட்டம் என்ற தடுப்பூசி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1985 விரிவுபடுத்தப்பட்ட பல்கலைக்கழக நோய் தடுப்பு திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. இந்த பல்கலைக்கழக நோய் தடுப்பு திட்டத்தின் குறிக்கோள் இந்திய நாட்டின் அனைத்து பகுதிகளும் தடுப்பூசிகளை சம அளவில் வழங்கும் திட்டமாக செயல்படுகிறது. பிறந்த குழந்தை 3 தடுப்பூசிகள் போட வேண்டும். வாய்வழி போலியோ, ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி, BCG தடுப்பூசி. வாய்வழிய போலியோ ஆனது இளம் பிள்ளை வாதம் என்ற நோயை தடுக்கும். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி ஈரல் அழற்சி பறை என்ற நோயை தடுக்கும். BCG தடுப்பூசி காசநோய் என்ற நோயை தடுக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு வாய் வழியாக 2 துளிகள் வாய்வழி போலியோ செலுத்தப்படுகிறது. அதன் இடது கையில் தோல் வழியாக BCG தடுப்பூசி அளவு 0.05 ml பிறந்த குழந்தைகளுக்கும் அதற்கு மேலான வயதில் 0.1 ml தரப்படுகிறது. குழந்தையின் வலது தொடையில் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி தசையில் 0.5 ml தரப்படுகிறது. 6வது வாரம் முதல் தவணையை அப்பொழுது ரோட்டா வைரஸ், பகுதியளவு செயலிழந்த போலியோ தடுப்பூசி, பென்டாவலன் தடுப்பூசி, நியூமோகோக்கல் கான்ஜுகேட் தடுப்பூசி, இதை தவிர ஓரல் வாய் வழியாக போலியோ தடுப்பூசி முதல் டோஸ் தரப்படுகிறது. ரோட்டா வைரஸ் கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் குடல் அழற்சி போன்ற நோயை தடுக்கும். பகுதியளவு செயலிழந்த போலியோ தடுப்பூசி இளம்பிள்ளை வாதத்தை தவிர்க்கும். பென்டாவலன் தடுப்பூசியில் 5 காம்பனன்ட்கள் உள்ளது. பெர்டியூசிஸ் கக்குவான் இருமலை தடுக்கும். டெட்டனஸ் ரணஜன்னியை தடுக்கும். டிப்தீரியா தொண்டை மற்றும் மூச்சு குழாயில் படலம் உருவாக்கி மூச்சு திணறலை உருவாக்கும் நோயை தடுக்கும். ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா வகை பி பென்டாவலன் தடுப்பூசியில் உள்ளது. நியூமோகோக்கல் கான்ஜுகேட் தடுப்பூசி இது நிமோனியா, மூளைப்புடை அழற்சி, இரத்த தொற்று, காது தொற்று போன்ற நோய்களை தடுக்கும். 6வது வாரம் முதல் தவணை வரும் குழந்தைக்கு வாய் வழியாக ஓலியோ தடுப்பூசி 2 துளிகளும், ரோட்டா வைரஸ் முதல் டோஸ் அளவு 5 துளிகளும், வலது கையில் IPV1 அளவு 0.1 ml தோல் வழியாகவும், வலது தொடையில் BCV நியூமோகாக்கல் கான்ஜுகேட் தடுப்பூசி 0.5 ml தசையிலும், இடது தொடையில் பென்டாவலன் தடுப்பூசி அளவு 0.5 ml வலி தசையிலும் கொடுக்கப்படுகிறது. 10வது வாரம் 2வது தவணை தன் வாய் வழியாக வாய்ப்பால் போலியோ தடுப்பூசி 2 அளவு 2 துளிகள். 10வது வாரம் 2வது தவணை குழந்தையின் வாயில் வாய்வழி போலியோ தடுப்பூசி 2 அளவு 2 துளிகளும், ரோட்டா வைரஸ் தடுப்பூசி 5 துளிகளும் தரப்படுகிறது. தனது இடது தொடையில் பென்டாவலன் தடுப்பூசி 2 அளவு 0.5 ml தரப்படுகிறது. பாதகமான நிகழ்வுகள் நம்ம பார்த்து கொண்ட வேறிய நிகழ்வுகள் என்னவென்றால், ரோட்டா வைரஸ் கொடுக்கும் பொழுது குடல் மடிப்பு இருந்தால் மருத்துவரை அணுகவும். பென்டாவலன் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் போது அடக்க முடியாத அழுகை, நரம்பியல் கோளாறு இருந்தால் மருத்துவரை அணுகவும். 14வது வாரம் 3வது தவணை வாய் வழியாக ரோட்டா வைரஸ் தடுப்பூசி 3, வாய்ப்பால் போலியோ தடுப்பூசி 3, வலது கையில் IPV2 அளவு 0.1 ml தோல் வழியாக, வலது தொடையில் நிமோனியா கான்ஜுகேட் தடுப்பூசியும், இடது தொடையில் பென்டாவலன் தடுப்பூசியும் தரப்படுகிறது.
9வது மாதம் வாய் வழியாக உயர்ச்சத்து A அளவு 1 ml, வலது கையில் எம்ஆர் வேக்சின். எம்ஆர் வேக்சின் என்பது தட்டமை, பொண்ணுக்கு வீங்கி, ஜெர்மன் தட்டமை போன்ற நோயை தடுக்கும். தனது இடது கையில் IPV 3 அளவு 0.1 ml, வலி உள்தோல். 9வது மாதம் வலது கையில் தட்டமை, பொண்ணுக்கு வீங்கி, ஜெர்மன் தட்டமை போன்ற நோயை தடுக்கும் தடுப்பூசி 0.5 ml உள்தோலில் தரப்படுகிறது. தனது வலது தொடையில் நியூமோகாக்கல் கான்ஜுகேட் தடுப்பூசி, நினைவூட்டல் தடுப்பூசியும், தனது இடது தொடையில் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசியும் உள்தோல் வழியாக தரப்படுகிறது. 16 to 24வது மாதம் வலது கையில் எம்ஆர் வேக்சின் 2வது டோஸும், இடது வாய் வழியாக ஓரல் போலியோ வேக்சின் பூஸ்டர் டோஸும், இடது தொடையில் ஜப்பானீஸ் மூளைக்காய்ச்சல் தடுப்பூசியும், வலது தொடையில் DPT ஃபர்ஸ்ட் பூஸ்டர் 0.5 ml தசையில் தரப்படுகிறது. 5 வருடத்தில் வலது தொடையில் DPT செகண்ட் பூஸ்டர் 0.5 ml தசையில் தரப்படுகிறது. 10வது வருடத்தில் வலது கையில் டெட்டனஸ் நச்சு தடுப்பூசி 0.5 ml வலி தசையில் தரப்படுகிறது. பாதகமான நிகழ்வுகள்: மூச்சுக்குழாய் நரம்பு அழற்சி. கர்ப்பிணி பெண்களுக்கு TD1 முதல் தடுப்பூசி அவர்களது முதல் வருகையில் தரப்படுகிறது. TD1 கட்டி குறைந்த 4 வாரங்களுக்கு பிறகு தரப்படுகிறது. TD பூஸ்டர் முந்தைய 3 வருடத்திற்குள் TD2 எடுத்திருந்தால். வாய்வழி பாதை வழியாக 2 தடுப்பூசிகள் தரப்படுகிறது. ஒன்னு ரோட்டா வைரஸ், இன்னொன்னு வாய்வழி போலியோ தடுப்பூசி. தனது இடது கையில் BCG மற்றும் IPV தரப்படுகிறது. வலது கையில் MMR மற்றும் IPV தடுப்பூசி தரப்படுகிறது. வலது தொடையில் நியூமோகாக்கல் கான்ஜுகேட் தடுப்பூசி, இடது தொடையில் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி, கல்லீரல் நோய் தடுப்பூசி, பென்டாவலன் கான்ஜுகேட் தடுப்பூசி தரப்படுகிறது. நன்றி.